இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. ஓஹோ, கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. நிரப்பி நடத்தி செல்வார். தூய ஆவியாலே நம்மை நிரப்பி நடத்தி செல்வார். பிரேமா என்கிறவங்க சோழவந்தாள்னு எழுதியிருக்காங்க. அவங்க மகளுக்கு
வரனே அமையாமல் இருந்துச்சு. படிப்பும் குறைவு, வேலையும் இல்லை. இந்த காலத்தில் படிக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையும் பார்க்கல. ஆண்டவரே எப்படியாவது, ஆனால் என் மகா கேட்குது வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணுங்குது. எல்லாரும் அப்போ பொண்ணு வேலை பார்க்குறான்னு கேட்குறாங்க அப்படின்னு அவங்க சங்கடப்பட்டாங்களாம். ஆனால் அவங்க ஜாய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியை தவறாமல் பார்ப்பாங்களாம். அப்படியே பார்க்கலைன்னா கூட யூடியூப்பில் அதை பார்ப்பாங்களாம். அப்பொழுது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம், ஆண்டவரே என் மகளுக்கு நீங்கள் வரணும், வேலை பார்க்குற வரணும் அமைய பண்ணால் நான் சாட்சி சொல்வேன். அதே மாதிரி கர்த்தர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஷாப் வேலையில் மாப்பிள்ளையை கொடுத்தாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய உன்னதமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழனும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:15 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதையும் பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லா கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 13 வருஷமாக அதற்கு காணிக்கை எது நிர்ணயிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் சொன்னார் நீ போடக்கூடாதுன்ட்டார். அவரிடத்துலேருந்து வாங்கி அவருக்கே என்ன செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம். தாவீதை போல். அதுதான் உண்மை. அதே போல் அதை ஆண்டவர் சொன்னார், தெளிவாக என்னோடு பேசினார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாக கர்த்தர் யார் மூலமாவது கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த ஊழியங்களை செய்கிறோம். பலதுளி பெருவெல்லம். இந்த பத்திரிக்கை உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் எங்களுக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் பத்திரிக்கை பேர் தேவனால் எல்லாம் கூடும். அது டிவியில் கண்டிப்பாக போடுவாங்க. அநேகர் சரியான அட்ரஸ் கொடுக்காதனால எங்களுக்கு பத்திரிக்கை ரிட்டர்ன் ஆகிடுது. அது ஒரு பத்திரிக்கை 25 ரூபாய்க்கு மேலே வருது. ஸ்டாம்பே 4 ரூபாய்க்கு நாங்கள் ஒட்டணும். கொரியர் என்றால் குறைஞ்சது 30 ரூபா கொரியருக்கு கேட்பாங்க. அது இங்கே இருந்தால் நம்ம கொடுக்கணும். ஆகவே பத்திரிக்கையை வேஸ்ட் ஆக்காதீங்க. சரியான அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைப்போம். ஆண்டவர் உங்களோடு இந்த ஊழியத்தை தாங்கும்படி பேசினார்னா அதுக்குள்ளே அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கை என்ன செய்யலாம், நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நம்ம கொடுக்கறது கர்த்தருக்கு தான். அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், எனக்கு எதுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, எனக்கு உங்கவும் ஒடுத்தவர் இருந்தால் போதுமானது, நான் என்னத்தையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது இல்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டான்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்க கொடுக்க சுவிசேஷ ஊழியம் அதிகரிக்கும். கர்த்தர் பணம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதிசய கல்வாரி சேனல் உருவாக்கப்படும். அது அகில உலகுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியதாக இருக்கும். எழுதி வச்சு நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். டிவி ஊழியம் கர்த்தர் தந்து 8 ஆண்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 16வது வருஷத்தில் தந்தார். அது தொடர்ந்து கொரோனா நேரம் 2 வருஷம் அப்போ கூட அது நடந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே மடியை தான் பிடிப்பேன். ஆண்டவரே நீங்கள் தான் பணம் தரணும். இந்த பிச்சைக்காரங்க மடியேந்துறாங்க பாருங்கள், வெளியில் பிச்சை கேட்குற மாதிரி அவங்க மனசிட்ட கேட்குறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், உம்முடைய ஊழியத்துக்காக நான் கேட்குறேன், எனக்காக என் சொந்த காரியத்துக்காக நான் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணும். பணம் இல்லாமல் இந்த டீ ஊழியம் நடக்கவே நடக்காது, புக்கு ஊழியம் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்காது கலவர உஷே. அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. உலகெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா இந்த மாதிரி டிவி யூடியூப்பு இதுகள்லாம் என்ன செய்யணும், நம்ம முதலீடு பண்ணணும். நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு முதலீடு பண்ணும்போது ஆண்டவர் அதெல்லாம் சேர்த்து கொடுப்பார். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், அது என் மனதில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. நீங்கள் பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு 7% தான் வட்டி கிடைக்கும் இல்லையா? ஆனால் இப்போ 7 மூத்த குடிமகன்கிட்ட 7, அது 60 வயசுக்கு கீழேனா 6% என்னன்னு தெரியல.
ஆனால் கர்த்தருக்கு நம்ம கொடுத்தோம்னா 100% தருவார். குறைஞ்சது 100 எத்தனையாக தருவார். 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும். ஆகவே அவருக்கு நம்ம தாவீது ராஜா சொல்கிறாரு, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறேன்னு சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் பிரதமராக இருந்த அந்த ராஜா சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நான் கொடுத்தேன், நீ கொடுத்தேன், என்னத்தாங்க நம்ம கொடுக்க போகிறோம்? அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். நம்ம கர்த்தர் கொடுத்ததுலேருந்து தான் கர்த்தர் கொடுக்குறோம். சரியா? தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலனை தருவதாக. இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 அதை ஆவியானவர் எழுதியிருக்காரு. இது இயேசு சொன்ன வார்த்தை. தோமா கேட்குறாரு, சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அங்கே யோவான் 14 அதிகாரத்தில் 1 முதல் அதை வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் என்ன செய்வேன், உங்களை கூட்டிக் கொள்வேன்னு சொல்கிறாரு. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்குங்கிறார். நாங்கள் வழியை எப்படி, நாங்கள் நித்திய ஜீவனுக்கு வழியை நாங்கள் எப்படி அறிவோம் ஆண்டவரே? எந்த வழியாக நாங்கள் பரலோகம் வர முடியும்? அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நாம் அறிந்த சத்தியம் நம்மளை பரலோகம் வரையும் நடத்தும். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன், இவர் மரண பரியந்தம் நடத்துவார்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த தேவனை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம், நம்ம ஆண்டவரை. அலையலோயா, அலையலோயா இருக்காதாக ராபஷே. சத்தியத்தை அறியணும். வேத புத்தகம் தான் சத்தியம். ஏன்னா அதே யோவான்ல எழுதப்பட்டிருக்கு, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவாராம். தேவ ஆவியானவர் தான் அந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஆகவே அவர் தான் என்ன செய்யணும், இதில் உள்ள மகத்துவங்களை விளக்கணும். நான் ஒரு பெரிய வேதத்தை போதிக்கிற ஒரு பிரின்சிபால், அவர் வேதாம கல்லூரியில். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் பாஸ்டர் படிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், தேவ சமூகம் தான் எனக்கு பைபிள் காலேஜ். நான் எந்த பைபிள் காலேஜில் போய் படிக்கலை சிஸ்டர். அப்புறம் இவ்வளவு ஆழமாக போதிக்கிறீங்களே அப்படின்னு அவங்க ஒய்ஃப் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. அம்மா, அவருக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. பாருங்க, இவர் எல்லா பிள்ளைகளையும் எல்லா வேலையும் வீட்டில் நல்லா பண்ணிட்டு நைட்டு எப்போ தூங்குவார்னு எனக்கே தெரியாதுமா. பைபிள் அப்படியே பரட்டிக்கிட்டே இருப்பார். சத்தியத்தை, சத்திய ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து என்ன செய்கிறாரு, அந்த பைபிள் உள்ள அர்த்தங்களை எல்லாம் சொல்ல வைக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி எத்தனையோ பேர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஊழியம் செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சண்டே கிளாஸ் போய் எடுக்கிறாங்க. ஃபைனான்ஸ் ரீதியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் வந்தார், இந்த நம்ம டிவியை பார்த்துட்டு வந்தார், மதுரைக்கே வந்துட்டார், பிரேயர் டவருக்கே வந்துட்டார். அவர் சொன்னார், நான் சென்னையில் பைபிள் காலேஜ் 2 வருஷம் படித்தேம்மா, இன்னொரு இடத்துல நான் 10 மாதம் படித்தேம்மா, ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஹோமில் நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு நான் சேவை செய்கிறேம்மா, கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்கள குளிப்பாட்ட வைக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கம்மா, ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் தருவாங்கம்மா, செலவுக்கு போக்குவரத்துக்கு என்னுடைய காரியங்களுக்காக கொஞ்சம் பணம் தருவாங்கம்மா, அவ்வளோதேம்மா அப்படின்றாரு. படித்த படிப்பு எங்கே போச்சு? படித்த படிப்பு எங்கே போச்சு? ஏன் நீங்கள் ஊழியம் செய்யலாம்? அழைப்பு இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை வாழ வைக்கும், எதுவும் கட்ட முடியாது. அதே இதில் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 36 சொல்லப்பட்டிருக்குது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு விடுதலை பண்ணினா அது விடுதலை தான். சத்தியம்தான் இயேசு தான் சத்தியம். அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:6 சொன்னார். இந்த வேதாமத்தை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோம்,
இன்னைக்கு அநேகர் ஒரு பரிசு கொடுக்குறேன், ஒரே வருஷத்தில் 12 மாத்தியில் 2 தடவை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கிஃப்ட் தருவேன்னு அநேகர் சொல்லுவாங்க. சபையில் கூட விசுவாசியில் உற்சாகப்படுத்துவதற்காக. உடனே 2 தடவைக்கு 3 தடவை படிச்சுட்டேன் பாஸ்டர்னு வாங்க. படித்து என்ன செய்ய? சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கா? உணர்ந்து படிக்கிறீங்களா? புரிஞ்சு படிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரே இதில் உள்ள மகத்துவங்களை ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் இதில் உள்ள மகத்துவங்களை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, என் கண்களை திறங்க ஆண்டவரே. தாவீதுராஜா சொல்கிறாரு, இதில் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருள்னு சொல்கிறார். இந்த வேதத்தில் எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அடையாளங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அதை தியானிக்கிறோமா? இதெல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது? நமக்காக, நம்முடைய சந்ததிக்காக, ஜனங்களுக்காகத்தான், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்கு தத்தங்கள். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, சத்தியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்க? அதுதான் உங்களை விடுதலை பண்ணும். பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, அக்கிரமத்திலேருந்து, வியாதியிலேருந்து, கடனில் இருந்து, நெருக்கத்திலேருந்து, வேசித்தனத்திலேருந்து, குடியிலிருந்து, இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு சத்தியம்தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்குது, இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிறவன் உன்னுடைய காரியம் எப்படி இருக்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. இரவும் பகலும் இதில் தியானமாயிருங்கன்னு இருக்கு. வேதத்தை தியானித்து கொண்டே இருங்க. வேத புத்தகத்தை அதிகமாக நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? அதில் ஒரு 20 நிமிஷம் பைபிளுக்கு ஒதுக்குங்க. 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு 1/2 மணி நேரமாவது பைபிள் வாசிங்க, நல்லா புரிஞ்சு வாசிங்க. சிலர் பைபிள் மட்டும் படிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. சிலர் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. என்கிட்ட ஒரு வாலிப தம்பி வந்து ஜெபிக்க வருவான் அடிக்கடி. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறான். அப்போ நான் சொல்லுவேன், எப்பா நீ காலைல பைபிள் படிச்சியா? நான் என் பிள்ளையிலே கேட்பேன், பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா? பேரங்களை கேட்பேன், பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா கேட்பேன். சாப்பிட்டியான்னு இன்னைக்கு அநேகரை கேட்குறோம், பேரமாருகளை, பேத்திமாருகளை, பிள்ளைகளை. ஏன் சாப்பிட்லன்னா ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்குறோம், வருத்தப்படுறோம். ஆனால் பைபிள் படிச்சா, ஜெபிச்சியான்னு கேட்குறோமா? ஏன்னா நம்ம அறிந்த சத்தியந்தான் நம்மளை என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. இன்னைக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்காங்க, மனக்கண் திறக்கப்படலை. லோயா, நம்ம மனக்கண் திறக்கப்படுவதற்கு சத்தியத்தை அதிகமாய் நேசிப்போம், வேத வசனங்களை படிப்போம், அதை கை கொள்ளுவோம். அப்பொழுது நமக்கு யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்க தேவையே இல்லை. கடனுக்கு அடிமையாக இருக்க தேவையில்லை. சத்தியத்தை அறிஞ்சோம்னா கடன் வாங்குவோமா? நீயோ கடன் வாங்காது இருப்பாயின்ல இருக்குது உபாகமம் 28 அதிகாரத்தில். ஏன் கடன் வாங்குகிறோம்? சத்தியத்தை மீறி செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு அடிமையாக இருக்கும், பேங்க்கு அடிமையாக இருக்கும், வட்டி கடைக்காரர்களுக்கு அடிமையாக இருக்கும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சவுண்டையே, சத்தியத்தை அறிந்து அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது நம்ம யாருக்கு அடிமை இல்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்ன அந்த மரியாதை போல மாறுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த சத்தியம் முதலாவது நம்ம என்ன செய்யும்? யாருக்கு அடிமையாக்காது. சத்தியத்தை அறிஞ்சோம்னா ஒரு விடுதலையுள்ள வாழ்வு வாழ முடியும் எல்லாவற்றிலும். நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தி ஆகும். நம்முடைய பாவ நிவர்த்தி ஆவதற்கு அவருடைய கிருபை வேணும். சத்தியம் பாவத்தை என்ன செய்யும்? நிவர்த்தி ஆக்கும். நம்ம அறிந்த சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும், பாவம் செய்ய வைக்காது. பாவத்தை நிவர்த்தி ஆக்கக்கூடிய சத்தியம். மூன்றாவதாக இந்த சத்தியத்துடைய வேலை என்னன்னா, யோவான் 17:17 உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு சொல்கிறார். இந்த சத்தியம் நம்மளை பரிசுத்த வாழ்வு வாழ வைக்கும். கரைதிரையற்ற, குற்றமற்ற, நீதியுள்ள, சமாதானம் நிறைந்த, உண்மை நிறைந்த, பரிசுத்த நிறைந்த வாழ்வு வாழ வைக்கும். நம்மகிட்ட அநீதி காணப்பட முடியாது. இந்த சத்தியம் முதலாவது, இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து வாழ்ந்தால்
யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு மட்டும் அடிமையாக இருக்கோம். அதே போல் இந்த சத்தியம் நமக்கு பரலோக வரையும் நம்ம கொண்டு செல்லும். ஏன்னா யோவான் 14 எழுதப்பட்டிருக்கு, நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்க போயிறேன். இம்மையிலே நம்ம யாருக்கு அடிமை இல்லை. பரலோகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்த ஆண்டவரோடு கோடான கோடி ஆண்டுகள் வாழ வைக்க முடியும். ஒன்று. ரெண்டாவதாக நமக்கு என்ன செய்யும்? சத்தியம் பாவத்தை நிவர்த்தி பண்ணும். மூன்றாவதாக நம்மளை பரிசுத்தமாக்கும். நாலாவதாக நம்ம பார்க்கும்போது செபத்துக்கு நியாயமான பதில் கொண்டு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 முதல் 8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அங்கே ஒரு ஏழை விதவை இருந்தா. அவளுக்கும் அவள் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்யும்படி அந்த ஜட்ஜை போய் தினம் தொந்தரவு செய்கிறா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அஞ்சாதவன், துணிகரம் உள்ளவன், துணிகரமாக பாவம் செய்கிறவன். எந்த மனுஷரையும் மதிக்க மாட்டான். ஏழையும் மதிக்க மாட்டான், பணக்காரனையும் மதிக்க மாட்டான், எந்த அதிகாரியும் அவன் மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஜட்ஜு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதினா ஜட்ஜு, ஒரு நீதிபதி. ஆகவே இப்போ ஆனால் அந்த விதவை ஓயாமல் போய் இரவும் பகலும் தொந்தரவு பண்ணுறா அந்த நீதிபதியை. ஆண்டவர் சர்வலோகத்துக்கு நீதிபதியாக இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாமோ நம்ம வழக்கை கொண்டு போகலாம். நம்ம பிரச்சனை எப்போது இரவும் பகலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இருந்ததான். ஆனால் அவன் சொன்னானா, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்த இந்த விதவை எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணுகிறபடினால, இவள் அடிக்கடி தொந்தரவு பண்ணாதபடி நான் இவளுக்கு நியாயம் செய்ய போகிறேன்னு சொன்னார். அப்படியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு நீதிபதியாய் பதில் தரப்போகிறார், ஜட்ஜாய் பதில் தரப்போகிறார், ஆர்டர் போட போகிறார், உங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு ஓகே பண்ண போகிறார். நேரம் வந்து விட்டது, நீதி செய்ய போகிறார். எனக்கு யாருமே இல்லைப்பா ஆண்டவரே, இதை நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் தான் மனுஷ தயவை தரணும், நீங்கள் தான் தேவ தயவு, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சரணடைந்து இரவும் பகலும் ஜெபத்தில் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு, உங்களுக்கு வர வேண்டிய சுகம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார். ஏன்னா அவருடைய சத்தியம் உங்களை களிப்பாக வைக்கும், நீதி செய்யும், நியாயம் செய்யும், ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். அடுத்து பார்க்குறோம், சத்தியமாகிய கச்சையை நம்ம என்ன செய்ய வேணும்? அறையில் கட்டினவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 6 அதிகாரம் 14 சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் என்று 14 சொல்லுது. அதுலேயே எபேசியர் 6:10 வாசித்தீங்கன்னா தெரியும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை அணிஞ்சுக்கங்க, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சுக்கங்க, சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை தொடுத்துக்கங்க, நீதி என்ற சால்வையை அணிஞ்சுக்கங்க, சத்தியத்தை இடையில என்ன செய்யுங்க? அறையில் கட்டிக்கங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எதிராளியாகிய பிசாசானவன், நமக்கு ஒரே எதிரி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, பிசாசு தான். நம்ம சொல்லுவோம் அவங்க இவங்கன்னு சொல்லுவோம், பிசாசு தாங்க காரணமே, அடிப்படை காரணமே அவன்தான். எப்படியாவது நம்மளை தேவனை விட்டு பிரிச்சிடணும், இயேசு விட்டு பிரிச்சிடணும், அவரை சத்தியை விட்டு பிரிச்சிடணும், அநியாயத்துக்கள் நம்மளை கொண்டு போயிடணும். அதான் அவனுடைய திட்டம், அதே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. சத்தியம் சகல சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளும். லூக்கா 10:19 எழுதப்பட்டிருக்கு, சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு சகல அதிகாரமும் நானே கொடுத்துருக்கிறேன், சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பீர்கள் இருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. 100% சத்திய இருதயத்தில் இருந்தால் அதை வாயினால் நம்ம சொல்லும்போது என்ன நடக்கும்? சாத்தா அடிபணிவான், பிரச்சனைகள் ஓடி போகும், செய்வனக்கட்டு அருந்து விழுகும், மந்திரக்கட்டு அருந்து விழுகும், சூனியம் அழிந்து போகும்,
தடைகள் விலகி போகும். சத்தியத்தை நம்ம அறையில் கட்டினவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ரகலபரபலபர். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியமாகிய இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்க்கும் போது அவன் என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம அவனை எதிர்த்தோம்னா உன்னை அறிவேன், பவுலை அறிவேன்றான். யூதாவின் குமாரர் 7 பேரை நிர்வாணமாக்கிட்டான் சாத்தான். ஏன்னா பவுல் செஞ்சதை செய்ய முற்பட்டாங்க. இந்த 7 பேரை சாத்தான் என்ன செய்யறான்? நிர்வாணமாக்கிட்டான். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அவருடைய வல்லமையிலே சத்துவத்தில் நம்ம பலப்படணும், சத்தியத்தில் பலப்படணும். அப்பொழுது நிச்சயமாக சாத்தான் அடிபணிவான், அவன் ஓடியே போயிடுவான். திரும்ப நம்ம எல்லைக்குள்ளே வரவே மாட்டான். சில சோதிக்கிற அந்த சாத்தான் இயேசுவை விட்டு சில காலம் போனான் இருக்கும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த ஊழியக்காரி விடுதலை பண்ணிடுவார், இந்த ஊழியக்காரி விடுதலை பண்ணிடுவா. இல்லை, நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அருமையான தேவ ஜனமே, ஓராக அதிகா பாபா லாபாரபாரிகே நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷரையும் நம்பாதீங்க. இன்றைய தினம் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே மட்டும் இருக்க கடவுது, சத்திய தேவன் மேலே மட்டும் இருக்க கடவுது. அல்லேலூயா. நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை உள்ள வாழ்வு வாழ வைக்கும். எதுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்கள் பாவத்தை நிவர்த்தி பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரகா தீகா பாபா உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. ருகாதகலபர வரிக சபலபர வரிகா பாபா. பிசாசு ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. ரிகதகரா வரிக ஓ ரபா லீபாலபர வசே. பரிபூர்ண சத்தியத்துக்குள்ள இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியார் நடத்துவாராக. ஓ ரபா. பைபிளே படிக்க முடியல, பைபிள் படித்தாலே தூக்கமாக வருது. பார்த்துக்கிட்டீங்க. ஓ, அந்த தடைகள் நீங்கி போவதாக. பைபிள் வசனம் மனசில் பதியவே மாட்டேங்குது. அந்த வசன பொறுக்கி பிசாசு இயேசு நாமத்தில் வெளியேறி போவனாக. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்கலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ ராபா, இந்த மாதமே ஒரு நல்ல வேலை இயேசு நாமத்தில் கிடைப்பதாக. அல்லேலூயா. வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அல்லேலூயா. வெளிநாட்டு வேலை கிடைக்கல, கர்த்தர் வெளிநாட்டு வேலையை தருகிறார். அல்லேலூயா. ரகாதிகா உன்னை தூரமாய் கொண்டு போய் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கா. நன்றி. இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.